வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதிர்ச்சி. நகைச்சுவை நடிகர் பெஞ்சமினுக்கு மாரடைப்பு. தனியார் மருத்துவமனையில் சீக்கிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. வாங்க என்ன தகவல், அவருடைய உடல்நலம் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நடிகர் பெஞ்சமின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. விஜயினுடைய திருப்பாச்சி படத்தில் அவருக்கு நண்பராக நடித்து கவனம் பெற்றவர் தான் பெஞ்சமின் அவர்கள். வெறும் காமெடியனாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர ரோலில் இந்த படத்தில் கலங்கடித்திருப்பார். இவர் இறந்து விட்டதாக செய்திகள் அண்மை காலமாக இணையதளத்தில் பரவி வந்த நிலையில் திடீரென பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி இணையதளத்தில் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நகைச்சுவை நடிகர் பெஞ்சமின் அவர்களுக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு திரைத்துறையினர் மற்றும் அரசியல் கட்சியினரிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 நாட்களாகவே சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக சேலம் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த பெஞ்சமின் நேற்று ஏப்ரல் 20, 2026 நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியின் போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு நிலைகுலைந்து போயிருக்கிறாரு. வாக்கு சேகரித்து கொண்டிருந்த போதே அவருக்கு கடும் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் உடனடியாக அங்கிருந்து கட்சி தொண்டர்கள் அவரை சேலத்தில் உள்ள கிருபா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் முதலுதவி அளிக்கப்பட்டு தற்போது அவர் உடல்நலம் குறித்து மருத்துவர்கள் வெளியிட்டுள்ள தகவலில் அவருக்கு தீவிர இதய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உண்மைதான். தற்போது அவங்க மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருக்காங்கன்னு அவரது நிலைமை சீராக உள்ளது என தெரிவித்திருக்கிறாங்க. 2026 கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தொடர்ச்சியாக ஓய்வின்றி பரப்புரை செய்தாலும் ஏற்பட்ட உடல் சோர்வு காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. வெற்றி கொடிக்கட்டு, திருப்பாச்சி போன்ற படங்களில் நடித்தது மூலம் பிரபலமானவர் தான் காமெடி நடிகர் பெஞ்சமின் அவர்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே அரசியல் ஆர்வம் காட்டி வருகிறார். அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என அவருடைய ரசிகர்கள், தேர்தல் களத்தில் இருக்கும் சக நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்காக ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அவர் இறந்து போயிட்டதாக அண்மை காலமாக செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க. பணம் சம்பாதிப்பதற்காக உங்களுக்கு வேற வழியே இல்லையா? உயிரோடு இருப்பவர்களை பற்றி எப்படி தவறாக பேசி வரீங்க என்ற கேள்வி கேட்டு அந்த பணம் உங்களுக்கு சந்தோஷம் தருமா? வியூஸுக்காக இப்படி பிழைக்க வேண்டியதில்லை. கைகால் நன்றாகத்தான் இருக்கிறது, தயவுசெய்து உழைத்து சாப்பிடுங்கன்னு யாருமே புண்படுத்துவது போன்ற செய்யாதீங்க என அன்போடு கேட்டுக்கொண்டிருந்த பெஞ்சமின் அவர்கள் இப்போது மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.